தந்தையை பார்த்து சொன்னார், யா பத்திலா தகபதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். ஏன் அவ ஷைத்தான்கிறான்? ஷைத்தானை யாருமே வணங்க. யா முஹிதீன்கிறான். அவன் யா முஹிதீனை கூப்பிடல, ஷைத்தானை கூப்பிடுறான். பார்த்தீர்களா, முஹிதீன ஷைத்தானா, முஹிதீன ஷைத்தான் சொல்லல. நல்ல பொறுமையா கேளு, கேட்டு முடிச்ச பிறகு முடிவுக்குவா. யா முஹிதீன் என்றாலும் சரி, யா முஹம்மதே என்னை காப்பாற்றுங்கன்னு ரசூலா கூப்பிட்டாலும் சரி, யா இப்ராஹிம் நபியே என்று கூப்பிட்டாலும் சரி, மூணுமே ஷைத்தான் கூப்பிட்டாதான் அர்த்தம். ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாவிடம் கையேந்தாமல் அவனால் படைக்கப்பட்டது நீ கையேந்தணும், அதான் அவன் நோக்கம். நீ யாருனாலும் கூப்பிடு. இயேசுவே, இயேசு யாரு? ஈசா நபி தானங்க. இயேசுவே அப்படின்னா ஷிர்க்குங்கறான்ல. இயேசுவே கூப்பிட்டாலும், இப்ராஹிமை கூப்பிட்டாலும், இப்ராஹிம் அவுலியா கூப்பிட்டாலும் சரி, மூணுமே ஷைத்தானை வணங்க அர்த்தம். காரணம் என்ன? ஷைத்தான் ஜெயிச்சுட்டான் அந்த இடத்துல. என்ன ஜெயிச்சான்? அல்லாஹ்ட்ட கையேந்தாம அவனால் படைக்கப்பட்ட மனுஷன்ட்ட கையேந்தணும். இதனால தான் இப்ராஹிம் ஷைத்தானை வணங்காதன்னாரு.